உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கடகம் ராசியின் குரு பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். அஷ்டம ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு லாபஸ்தானமாகிய ரிஷபத்துக்கு மாறியிருப்பது மிக நல்ல கிரக மாறுதலாகும். எப்பொழுதெல்லாம் பண நெருக்கடி ஏற்படுகிறதோ அத்தகைய தினங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து நிதியுதவி கிடைக்கும். கோல்சார விதிகளின்படி அஷ்டம சனி காலத்தில் உடல் நலன் பாதிக்கப்படக்கூடும். அத்தகைய கடுமையான சனி பகவான் தோஷத்தை குருவின் ரிஷபராசி சஞ்சார காலம் குறைத்து விடுகிறது. உத்தியோகம். உத்தியோகத்துறையும் சனி பகவானின் அதிகாரத்தில் தான் உள்ளது. அத்தகைய சக்தி வாய்ந்த சனி பகவான் கடக ராசியினருக்கு 8ஆம் இடத்தில் நிலை கொண்டுள்ளதால் பணியாற்றும் இடத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அத்தகைய கடுமையான தோஷத்தை குருவின் ரிஷபராசி சஞ்சாரம் குறைக்கிறது. மேலதிகாரிகளின் போக்கில் சாதகமான மாறுதலை இப்போது காண முடியும். அலுவலக பொறுப்புகள் காரணமாக ஏற்பட்டு வந்த வெளியூர் பயணங்கள், கடின உழைப்பு ஆகியவை இனி பெருமளவில் குறைவதை அனுபவத்தில் காண முடியும். ஒரு சிலருக்கு பதவி மாற்றம் ஏற்படக்கூடும். அதனால் ஊதியம் சற்று உயர்வதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை குருவின் நிலை தெள்ளத் தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. தொழில் வியாபாரம். சனி பகவானால் ஸ்தானத்துக்கும் ராகுவினால் பாக்கியஸ்தானத்துக்கும் ஏற்பட்டுள்ள தோஷம் இப்போது குருவின் ரிஷபராசி சஞ்சாரத்தினால் குறைகின்றன. கடகராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்வையிடுவது மிக நல்ல பலனை அளித்துள்ளது. பழைய கடன்கள் இருந்தால் அவை இப்போது அடைபடும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் புதிய தொடர்புகள் ஏற்பட்டு அதன் காரணமாக வியாபாரம் அபிவிருத்தி அடையும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கூட்டாளிகளுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு அனைத்து உதவிகளும் உங்களை தேடி வரும். கலைத்துறையினர். கலைத்துறைக்கு ஆதாரமாகிய சுக்கிரன், அத்தகைய சக்தி வாய்ந்த சுக்கிரனின் ஆட்சி வீடாகிய ரிஷபத்தில் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான குரு பகவான் மாறியிருப்பது சுபிட்சத்தை குறிக்கிறது. குடும்ப வாழ்க்கை மலரும். பணப்பற்றாக்குறை நீங்கும். கை நழுவி போன நல்ல வாய்ப்புகள் இனி உங்களை தேடி வரும். உங்களை அடியோடு மறந்திருந்த இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் ஆகியோர் உங்களை தேடி வருவார்கள். இப்போது செல்வமும் உயரும். மக்களிடையே ஆதரவு அதிகரிக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நிதி நிறுவனங்கள் ஆதரவு தரும். அரசியல் துறையினர். அஷ்டமச்சனியினால் பல விதங்களிலும் கஷ்டப்பட்டு வந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏழைக்கு கிடைத்த புதையல் போன்று அமைகிறது குரு பகவானின் ரிஷபராசி சஞ்சாரம். இதுவரை உங்களை தொடர்ந்து புறக்கணித்து வந்த மேல்மட்ட தலைவர்கள் உங்களை தேடி வருவார்கள். மாணவ மாணவியர். ரிஷபராசியில் நிலை கொண்டுள்ள கடகராசி மாணவ மாணவிகளுக்கு சிறந்த கல்வி முன்னேற்றத்தை கொடுப்பார் குரு. நேர்முக தேர்வுகளில் மிக சரியான விடைகளை கூறி வெற்றி கனியை நீங்கள் பிடித்து விடுவீர்கள். விவசாயத்துறையினர். உழைப்பிற்கேற்ற வருமானத்தையே விளைச்சலையும் தயங்காது தந்திருவார் ரிஷபராசியோடு குரு பகவான். பழைய கடன்களை தீர்த்து மன அமைதியை தந்திருவார். ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் சுபபலம் பெற்று திகழ்ந்தால் புதிய விளைநிலம் வாங்கும் யோகத்தையும் கொடுப்பார் குரு. மனதை அழைத்து வந்த பழைய கடன்கள் இப்போது நீங்கும். பெண்மணிகளின் நலன்களை பாதுகாக்கும் இரு கிரகங்களில் ஒருவர் குரு பகவான், மற்றொருவர் சுக்கிரன். அத்தகைய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது சிறந்த யோக பலன்களை எடுத்து காட்டுகிறது. புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது. பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி வரும் காலகட்டம் இது. பரிகாரம். வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். நன்றி.